தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிச்சிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கேன் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 13 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனை வைக்காதீங்க. பனி பெய்யுது, அந்த குளிருக்காக இப்படி கம்கட்ல வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இடையிடையே கையை தட்டி வைங்க, அப்பதான் நாங்க உற்சாகமா பேச முடியும். ஏன் நாங்க கை தட்டி கேட்கிறோம்? ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு. இடையில் எங்களை போன்ற மேடை கலைஞர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற நல்ல ரசிகர்களுடைய கைத்தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணம் தான் கைத்தட்ட சொல்றோம். நல்ல உற்சாகமா கைத்தட்டுங்க. அல்ல எனக்கு ஒரு சின்ன ஆசை நடுவு, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கிறது, தூணா இருக்கிறது பொண்டாட்டியா பெத்த தாயான்னு கேட்டிருக்கீங்க. தாயை தவிர ஒரு தெய்வம் உலகத்துல உண்டா சார்? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தான் அன்னைக்கு சொல்லிருக்காங்க. ஆமா, பொண்டாட்டியை சிறந்த கோவில் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? பொண்டாட்டிய கோயில் கட்டினா தான் சரியா. பாத்தீங்களா, அதான் கட்டிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறேன். தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு சார். எங்கேயாவது தந்தைலாந்துன்னு ஒரு நாடு இருக்கா சார்? நம்ம ராதா கூட போயிருக்கிறார். அப்படி கேளு. தாய்லாந்துன்னு இருக்கு, தாய்லாந்து போவாப்ல அடிக்கடி. பொண்டாட்டிலாந்துன்னு ஏதாவது நாடு இருக்கானாங்க? ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுல ஏதாவது ஆசையும் கேட்டு வந்தா அம்மா தாயேன்னு தான் கேட்பாரு தவிர பொண்டாட்டியே மனைவியேன்னு கேட்டா செருப்படுத்து அடிக்க வரீங்களா மாட்டாங்களா? எப்ப அடுத்த முன்னாடி போய் பொண்டாட்டியேன்னு கேட்க முடியும், கூப்பிட முடியுமா? நம்ம யாரை பார்த்தாலும் அம்மா அப்படின்னு சொல்லலாம். அம்மான்னு தானே சொல்லுவோம். யார் எங்க பார்த்தாலும், ஒரு பெரிய மனுஷியை பார்த்தாலும் சின்ன பிள்ளைய பார்த்தாலும் அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கலாம். யாரையாவது பார்த்து பொண்டாட்டி நல்லா இருக்கா செப்பியா பாத்தீங்களா கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நம்ம பொண்டாட்டியே நம்ம பார்த்து கேட்க முடியல. பட்டிமன்றமே முடியுது சார், எல்லாமே கீழே இறங்கி போறோம் சார். சரி, நீங்க இறங்குறப்ப வேட்டி தடிக்கூட குப்புற விழுந்துடுறீங்க தொப்புன்னு. எல்லாரும் போட்டா நான் மட்டும் விழுறேனா? ஒரு கற்பனைக்கு சார். கற்பனை ஏன் மேலாட வரணும்? இந்த 2 பொம்பளையால கூட்டி வந்திருக்கேன், அதெல்லாம் ஊட்டி புறாட்டு விழுவப்படாதா? சரி, ஏன் அவ்வளவு தூரம் போவானே? அப்படி நீங்க குப்புற விழுந்து உங்களுக்கு பின்னாடி வந்த ராணிக்குமார் தடுமாறி உங்க மேல முந்துன்னு வந்து விழுவுது, அதுக்கு நான் விழுவாமலே இருக்கலாம்டா. அப்படி விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ அம்மான்னு தானே கத்துவீங்க. அப்ப பொண்டாட்டின்னு கத்துவீங்களா சார்? நான் கேக்குறேன். ஆம்பளை ஒருத்தன் தடுமாறி விழுவுறான்னா அம்மான்னு கத்துவான். அவன் விழுவுறதுக்கு காரணமே அந்த பொண்டாட்டியா தான். பொண்டாட்டி தான் நான் கேக்குறேன். அவன் போன் பண்ணிருப்பா, பேசிக்கிட்டே குப்புற அடிச்சு விழுந்திருப்பான். தூணாம்ல தூணு, அது தூணுதான். குடும்பத்துல இதுங்க பேனா வேணா இருக்குமே தவிர தூணா இருக்க முடியாது சார். ஆனா தாய் அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி பின்னால இருக்குதோ அந்த முதுகெலும்பு நிக்கிறதுனாலதான் ஒரு மனுஷனால நிக்க முடியுது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமா அப்படி நிமிர்ந்து நிக்குதுன்னா அங்க தாய்ங்கிற ஒரு ஜீவன் இருக்கிறதுனால தானே சார்? கண்டிப்பா. அதனாலதான் தாயினுடைய பாசத்தை ஒரு பாட்டுல சொன்னா, எப்படி சொன்னா? வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து கிட்டு, வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து கிட்டு, இரவா பகலா தனந்தன அழிஞ்சதும் சருகி பொறுக்கி வந்து சாதோ இந்த பிள்ளை மனசு பித்தத்தில் பித்தமடா. அண்ணன் பாடுறப்ப ஒரு பாயிண்ட் மட்டும் எக்கோ வச்சு விட்டுருங்க. நல்ல தலைப்பை கொடுத்திருக்கீங்க. நடுவுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? தாயா தாரமான்னு கேட்டிருக்கீங்கல்ல, நாங்க தாயன்னு உண்மையை சொல்ல 2 ஆண்கள் வந்திருக்கோம். தாரமேனு பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. தாய்க்கும் இல்லாம தாரத்துக்கு இல்லாம 2 கட்டான நடுவுல நீங்க வந்திருக்கீங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? நான் என்ன ஊரோரம் புளிய மரம் உசுப்பி விட்டு சலசலன்னு நான் பிறந்த மதுரையிலே ஆளு காலு நட்டாமையா கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி காரவுகே மாட்டுனமே மாட்டுனமே மவராசன் கையிலதான். அந்த அர்த்தத்துல இல்ல சார். என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? அப்படிலாம் கிடையாது. நடுவுல இருந்து தீர்ப்பு சொல்ல அப்படி சிங்க மாதிரி வந்து உங்களை நடுவுல ஆச்சு. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்க, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட் செயின் எல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறக்கா. ஆமாடா, கொடுத்து விட்டு நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. அதான் எல்லாம் ரெடியா கை தட்டுறாங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? பெண்கள் பவரை பாத்துருவோமா? அப்பதான் ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. ஏ அப்பா, ஹே அடா அடா அடா. நீங்க 2 பேரும் கை தட்டுறியா?
நீங்கள் லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார். அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல இருக்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் களைஞ்சு போயிடும். ஏன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு ஆதார் எடுக்க போறாங்க, எல்லாரும் வாங்க ஸ்கூலுக்கு. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம வீட்டில் எடுத்துட்டு வந்துடும். இந்த பொம்பளை ஆளுங்க அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு 10 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்காந்தவொடனே எடுத்தாச்சு போமான்றான். என்ன 1 2 3 சொல்லாம எடுத்தாச்சுங்கிறாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும், வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போனோமா அதையே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. பாத்தீங்களா? உங்க கருவம் களைஞ்சு போயிடும். இப்ப ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னால கெத்துங்களை ப்ரூவ் பண்ற கூட்டங்க. எங்க அம்மா கூட நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா சார்? எப்படி? அதனாலதான் நாங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட பொம்மையா வாழ்றத விட கல்யாணம் பண்ணாம அம்மா கூட செம்மையா வாழ்ந்துலாங்கிறது தானே சார் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அருமையா. பொண்டாட்டி வந்தா தானே பிரச்சனையே வருது. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். சரி, ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு பட்டிமன்றம் கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா, பிக்கிறேன் பிக்க முடியலங்க. சப்பாத்தி மலத்தை காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலக்கா. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு விடுமுச்சுக்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றேன், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பார்த்துக்கிட்டு ஐயா. இப்படித்தான் ஐயா. நேத்து என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு. என்ன லைட்டா போட்டு பாக்குறேன், இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். உடனே எங்க மாமியா கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுட? அதை சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு. அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ணு கிடையாது, கடுப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கடுப்பா இருந்துச்சு. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்திருக்கேன். இந்த பொண்டாட்டியால நிம்மதி கிடைக்கும். என்ன நிம்மதி இருக்கும் நான் கேக்குறேன்? பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்குமே வித்தியாசம் இருக்கு சார். என்ன? தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அதுதான் சார் எங்க அம்மா சமையல். பிரியாணிவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு என்னது? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல். ஆஹா, மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். பாத்தீங்களா? இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஆஹா, வெள்ளை முடி கிடந்தா அம்மா சமையல். ஓன் சமையல். சாப்பாட்டுல முடியே இல்ல, யாரு சமையல்? அப்ப எவ்வளவு மொட்டை போட்ட வந்திருக்காங்க. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை சார் இருக்கு. இந்த பாருங்க, நீங்க பேசுறீங்கல்ல, இந்த ஒயர் இருக்குல்ல, இது கூட காப்பர் ஒயர். ஆமா, ஒரு காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது மின்சாரம், ஒரு மஞ்ச கயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சம்சாரம். இது தொட்டா சாக்கடிக்கும், பொண்டாட்டி தொட்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாளே, இவளால குடும்பத்துல நல்லா இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். பெண்களால தான், பெண்களையும் குறிப்பா தாயை விட்டுட்டு தாரத்தால தான் குடும்பத்துல மகிழ்ச்சின்னு இவங்க சொல்றாங்களே. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை பிரச்சனை வருது சார். சந்தேகத்தின் மறு உரிமை பொண்டாட்டி தான் சார். உண்மை. நான் கல்யாணமான முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுறேன். காதல் பாட்டு என்ன தெரியுமா? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் சார் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, தப்புனே சட்டையை பிடிச்சா. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேக்குறா சார். லிஸ்ட் கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? இங்க பாருங்க. இப்படி தாயா என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு சரி 5000 ரூபாய் கொடு, ஆஹா பட்டுச்சேலை எடுக்கணும்னா பணம் இல்ல, 500 ரூபாய்க்கு காரக்குடி கண்டாங்கி சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாங்கடா. அதுக்கு என் பொண்டாட்டி என் சட்டையை பிடிச்சிட்டாடா. ஏன்? அந்த ராணி யாருன்னு கேட்டு நீங்க புதுக்கோட்டை ராணி சொல்லிவிட்டு போக வேண்டியது. உனக்கு துரோகம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா? நான் கேக்குறேன். பொண்டாட்டி நாங்க வந்தா தான் குடும்பம் என்ன நல்லா இருக்குன்னு நான் கேக்குறேன். குடும்பத்துல பிரச்சனையை கொண்டாந்து உண்டு பண்றது நீங்க தான் சார். ஆனா ஒரு விஷயம் பெருமையோட சொல்றேன் சார். என்னப்பா? தாய்க்காக பேச வந்தாலும் என் தாரத்தை பத்தி ஒரு விஷயம் இந்த மேடையில பெருமையோட சொல்றேன். சொல்லியா? ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுத்து வைங்க. அப்படியா? என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? 10 உள்ளர பெட்டி 20 வெளியில வருதுக்கா, வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறான். என் பொண்டாட்டி அதை விட சூப்பர்ரா. எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, இதா தெரியுதான்னு பாப்போங்களா? அதுலயே அன்னைக்கு தாகமா இருக்கே, தண்ணி குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் சார். 4 பட்டு புடவையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா சார் என் பொண்டாட்டி.
நான் கேக்குறேன், ஏன் யாராவது ஐஸ் பொட்டியில் கொண்டு போய் புடவை வைப்பாங்களாக்கா? இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேனே, ஏன்டி அதுல வைக்காம புடவையை கொண்டாந்து ஐஸ் பொட்டியில வச்சேன்னு கேக்குறேன். வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினா தான் நல்லா குளுகுள்னு இருக்காதா, இதுல கொண்டாந்து வச்சாங்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம் என்னன்னு? அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ் கிடையாது, அப்புறம் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. பிச்சைக்காரன் பொட்டியா? ஆமா. ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல, ஆமா. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு ஒண்ணும் கிடையாது. பட்டிமன்றம் முடிஞ்சு போய் சரி உங்க வீட்டுல 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்கீல்ல, ஆமா. எல்லாரும் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. 20,000 ரூபாய் பிரிட்ஜ்ல ஒரு 150 ரூபாய் ஜாமான் தான் உள்ள இருக்கு. என்னன்னு இருக்கும்? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நாருக்குன்னு எலும்பு சம்பளம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும், நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாடை வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சோம்னா மாத்திரை வாடை வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்பட. அப்ப உருப்படுறதுக்கு என்னதான் வழி? ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ ஆம்பளைய கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆம்பளைங்க கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜ எல்லாம் தொடச்சி, இந்த வார ஃப்ரிட்ஜ எல்லாம் தொடச்சு நம்மால் நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவான். வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க, லோடு ஆத்துவான். பெண்கள் வச்சிருக்க பிரிட்ஜ திறந்தா கப்புவாட அடிக்கும். நம்ம பிரிட்ஜ திறந்து பாரு, கிளிங் கிளாங்னு சவுண்டோட இருக்கும். நம்மால் பிரிச்சு கதவை மெதுவா தான் சாத்துவான். ஏன்? உள்ள இருக்க மூடி திறந்துக்கிடுச்சுன்னா பாத்தீங்களா? ஆனாலும் கூட அது இருக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த பொண்டாட்டிங்க பண்ற டார்ச்சல் எங்கால எப்படிமா பாடுவான்? எப்படி? சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்லப்பா, கேட்டு பாரு கண்ணகி சல்லையத்தா, மாமும் பாரு செக்ஸ் பிகர்தா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதான். அண்ணன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா சார்? இந்த பொண்டாட்டினாலே அவ்வளவு பிரச்சனை சார். நிம்மதியா இருக்க முடியுதா சார்? நான் கேட்கிறேன். ஆனா தாய் அப்படி கிடையாது சார். சத்தியமா சொல்றேன், எந்த உலகத்திலேயாவது எந்த தாயாவது மகனை குறை பேசி பாத்திருக்கீங்களா? பொண்டாட்டி புருஷனை சரியில்லைன்னு சொல்லி பேசுவா. ஆனா எதிர்பார்ப்பு சுயநலம் சார்ந்தது சார் இந்த பொண்டாட்டிங்கிற உறவு. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றப்ப இந்த பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? மாப்பிள்ளை நல்லா வெள்ளையா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், குடிக்காதவனா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்த்து நல்லா இருந்தா மட்டும்தான் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இவங்க வருவாங்க. அவன் சரியில்லாட்டி அவனை விட்டு ஓடி போயிடுவாங்க, இந்த பையன் வேணான்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு தாய் அப்படி இல்லை சார். பெத்ததுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா கருவுல இருக்கப்பயே அவன் என்ன கலர்னு தெரியாது, அது ஆனா பெண்ணான்னு தெரியாது, அவன் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது, குணம் எப்படின்னு இருக்குன்னு தெரியாது. வயிற்றுல உருவான உடனே நம்மளை காதலிக்க ஆரம்பிக்கிற ஒரு ஜீவன் இருக்குன்னு சொன்னா அதுதானே சார் நம்மள பெத்த தாய். அந்த தாய்க்கு ஈடனே ஏதாவது சொல்ல முடியுமா சார்? உண்மையா? அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது, அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது, காரணம் அம்மாவே கவிதை தானே என்று சொல்லி சொன்னான்னா இந்த தாய்க்கு இனி ஈடு இணைய ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஒரு காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா சரி, அந்த மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்குன்னு பாப்பாங்க, மாப்பிள்ளை குடிக்கிறானா அப்படின்னு பாப்பாங்க. இப்பெல்லாம் அது மாறிடுச்சு. எப்படி? மாப்பிள்ளை குடிச்சாலும் நல்லவனா இருக்கான்டா அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்க. பாத்தீங்களா? எங்கேயும் படுத்து கிடக்காம வீட்டுக்கு வந்துடுறான். கட்டிங் தான் சாப்பிடுவாரு மாப்பிள்ளை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டுங்க குவாட்டர் தான் சாப்பிடு. எவனை வேணாலும் நம்பலாம்டா, இந்த பீர் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்களை மட்டும் நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா ஃபுல்லா அடிச்சு பீர் மட்டும் கணக்கு சொல்றது, இவங்க கணக்கு சொல்றது, கணக்கு கடைசி ரவுண்ட் அடிக்கிறது. ஆனாலும் கூட ஒரு பையன் குடிகாரனவே இருந்தாலும், ஏன் சார் திருடனாவே இருந்தாலும் ஊர் உலகமே திருடன்னு சொல்லும். ஆனா அந்த பெத்த தாய் என் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி தான் பெத்த பிள்ளைக்காக பறிஞ்சு பேசுற ஒரே ஜீவன் இருக்குன்னா அது தாய் தான் சார். இந்த தாய்க்கு ஈடனையா யாருமே வர முடியாதுங்கிறது தானே சார் நிதர்சனமான உண்மை. இந்த பொண்டாட்டியில என்ன மகிழ்ச்சி இருக்கு நான் கேட்கிறேன். ஏமா இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறீங்கல்ல, எங்க அம்மா அந்த காலத்துல இருந்த இந்த பாட்டி ஸ்தானத்துல இருக்க எல்லா தாய்மார்களும் தாலாட்டு பாட்டு தெரியும் சார். இன்னைக்கு இந்த தார ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த இலசைகளுக்கு தாலாட்டு பாட்டு உருப்படியா தெரியுதா சார்? அப்படி மட்டும் சொல்லாதது. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் தாலாட்டு பாட தெரியாதுன்னு ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு சொல்லாது. சத்தியமா இப்ப 2025 இருக்கிற பெண்களுக்கு யாருக்கு தாலாட்டு பாட்டு? என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரில முறைப்படி MA இசை படிச்சவ. அவ புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம ஊர் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார். தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க. சாஞ்சிட்டான இப்பவே தண்டியா இல்லடா, அப்படி காட்டு. நீ அமுக்கிற புள்ள எந்திரிச்சுக்கிற போல இருக்கு. அவ புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க.
தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. உண்மையிலேயே இந்த தாலாட்டு பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தாய் குழந்தைகள் தயவு செஞ்சு கத்துக்கங்க. அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தொகைராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பாக்குற 32 நாய் படுத்து கிடக்கு. பாத்தீங்களா? ஏன்டி இத்தனை நாய் நிக்குதுங்கிறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் நிக்குது, சொந்த நாய் தான் குலைக்குது. அப்ப பாருங்க, இந்த பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷம் இருக்கா? அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாட்டுறேன்னு குழந்தை தொட்டிக்கு போட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற வாழ்வாள்னு. உன் புருஷங்காரன் திண்ணையில தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறான், அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்க. அதுல இந்த பெண்களால ஜாட பேசுறத அடிச்சுக்க முடியாது சார். சார் இவங்க தாய் தாயின்னு சொல்றோம்ல, தாய் ஸ்தானத்துல தானே மாமியாவும் இருக்காங்க. ஆமா, மாமியார ஃபர்ஸ்ட் நீங்க மதிக்கிறீங்களாமா? அப்படி கேள்வி. யாரோ மர்ம ஸ்தானத்துல வீட்டுக்கு வர்றீங்களே, உங்க தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மாமியாவை நீங்க மதிக்கிறீங்களா? இந்த சபையிலே நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு மருமகள் இங்க இருக்காங்க, உங்க 2 பேத்தையும் சேர்த்து தான் கேட்கிறேன். சத்தியமா சொல்றேன், மருமகளா நான் இருக்கேன். என் வீட்டுல எங்க அம்மாவை நான் எப்படி பாக்குறனோ அதே போலதான் என் மாமியாவா இல்ல எங்க அம்மாவா பாக்குறேன்னு சொல்லி ஒரு 2 மருமக மேடைக்கு வாங்க, நான் கேட்கிறேன். சூடத்தை அடுத்து சத்தியம் வாங்குவேன். என்ன கேக்குறான்னு தெரியுதா? நீ சின்ன மாமியாவை கணக்குல செஞ்சு தூக்கிக்கிட்டு இருக்க. ஒரிஜினல் மாமியாவா இருக்கணும். அந்த பேசாம உட்காந்துருக்கா பெரிய மனுஷி, அது ஏதாவது தலையிடுதா பாத்தியா? சீரஞ்சம் பிடிச்சிட்டு எழுதிட்டு அது வாட்டில உட்காந்துட்டு நீ தூக்கிட்டு நிக்கிற. பேசுறது சார் ஒண்ணும் இல்ல. ஒருத்தரும் வரல. வாழ வந்த மருமவ சார், நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன். வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது. குழந்தைக்கு தானே சார் தாலாட்டு பண்ண. ஆமா, முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப பிள்ளை அழுது, வாழ வந்த மருமவ இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்கவ தாலாட்டு பண்ண எப்படி நம்ம பண்ணா? எப்படி? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. ஆயாயா, அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ, எனக்கு கல்யாணமாயி 16 வருஷம் ஆகுது. ஆயா, ஏன் மாமியாவை என்ன சொல்லி திட்டம்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றாண்டி அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2ஆம் லைன் நைசா நாத்தனா கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து பார்த்தான். அதுதான் சார் ஆண் சிங்கர் வந்து பார்த்தான். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுதும் இவன் தாலாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா பண்ணா? யாரோ அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவன் அழல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டே விட்டுட்டாங்க. தாய்க்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு சார். நாம பிறந்த இந்த மண்ணை கூட என்ன மண்ணுன்னு சார் சொல்றோம்? தாய் மண். தாய் மண்ணுன்னு தான் சொல்றோம். பொண்டாட்டி மண்ணுன்னு எங்கேயாவது சொல்றோமா சார்? தாய் நாடு. தாய் நாடுன்னு தான் சொல்றோம். பொண்டாட்டி நாடுன்னு எங்கேயாவது சொல்றோமா? தாய் மொழின்னு சொல்றோம் சார். நாம எதையா இருந்தாலுமே தாயோட உணர்வுபடுத்தி சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம வயிற்றுக்குள்ள இருக்கப்பே நமக்கும் சேர்ந்து சாப்பிட்டு நமக்காக கஷ்டப்படுறதுதான் சார் தாய். கண்டிப்பா. அதனாலதான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கன்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லு தரும் தேவதின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே சார். ஒரு பிள்ளை மக்கு பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சர் பார்த்தா என்ன பையன் மக்கா இருக்கான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது தெருவுல இருக்கிறவங்களா பார்த்து என்ன மக்கு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்த பொண்டாட்டி கூட உன் பிள்ளை எப்படி பெத்து வச்சிருக்க பாருன்னு சொல்லி ஏளாதமா பேசிட்டு போயிடுவா. ஆனா பிள்ளை மக்கா இருந்தா கூட விட்டு கொடுக்காத ஒரு உறவு இருக்குன்னா அது என்னைக்குமே தாய் தான் சார். 2 பேர் பேசிட்டாங்களா, ஒரு அம்மா சொன்னுச்சா, என் பையன் பயங்கர புத்திசாலிடி, தீக்குச்சி வாங்கிட்டு வர சொன்னா அந்த தீப்பட்டில எத்தனை குச்சி இருக்குன்னு எண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு வருவான்னு பெருமை பேசிச்சான். அதுக்கு இன்னொரு அம்மா சொன்னுச்சா, அடப்போடிக்கு இருக்கத்தோட என் பையன் அதை விட புத்திசாலிடி, என் பையன்ட்ட தீப்பட்டி வாங்கிட்டு வர சொன்னா எத்தனை குச்சி இருக்குன்னு கொளுத்தி பார்த்து தான் கரெக்டா வாங்கிட்டு வருவான்னு சொல்லி சொல்லுதுன்னா, மக்கு பையில கூட உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஜீவன் தாய் தானே சார். இப்படித்தான் ஒரு வீட்டுல ஒரு பைய கூரை மேல ஏறிக்கிட்டு, சரி ஏய் கீழே அம்மா நிக்குது, 50 ரூபா கொடு இல்லன்னா கொளுத்திடுவேன், பாத்தியா 50 ரூபா கொடு இல்லாட்டினா கொளுத்திடுவேன். இன்னொரு அம்மா வந்து சொல்லியிருக்கு, பாத்தியாக்கா என் அம்மா ஏன் என்ன பாடுபடுத்துறான், 50 ரூபா கொடுத்தலன்னா வீட்டை கொளுத்து வாங்குறான். இவன் பரவாயில்லடி,
என் எல்லாம் கொளுத்திட்டு தாண்டி காசையை கேட்கறான் பாத்தீங்களா? அதனால அப்படி இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ நாட்டுல சார் அந்த மாதிரி கொளுத்துற கேசுறான், கொளுத்துற ஆனந்தமா கை தட்டுது பாருங்க. பொண்டாட்டிங்கிற உங்களால ஏதாவது நாங்க நிம்மதியா இருக்க முடியுதாங்க நான் கேக்குறேன். அத்தனை பிரச்சனை நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார். பெருமை பேசுறது நாங்களா இவங்களா சார்? எந்த காலத்திலும் பெருமை பேசுறது இந்த பெண்கள் தான். எப்படி ஏதாச்சும் சொல்றீங்க? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். 150 250 ரூபா சொன்னா ஈரோட்ல 150 ரூபாய்க்கு அடிச்சு வாங்கிட்டு இந்த வர மினிமம் இருக்கு, தகதகன் இருக்கு, லப்பர் செருப்பு. ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டான் சார். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். அதான் சார். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்து ஸ்டெடியானவளே சொல்றதுக்கு சார் அவளை கேவலமா சொல்லாதீங்க. நாங்க ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறோம்? அம்மாவோட பாதுகாப்புல இருந்தப்ப நாங்க குடிச்சோமா சார்? குடிக்கல. இந்த பொண்டாட்டிங்கிற பேய் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆளு குடிக்க ஆரம்பிக்கிறான். உண்மை. குடிச்சிட்டு தான் எங்க ஆளு எப்படிமா பாடுறான்? எப்படி? பொன்னால பைத்தியமா போனவன் இங்கு ஆண்களால பைத்தியமா போனவன் அளவுக்கு போகுதுன்னு சொன்னா வாழ்க்கையில இந்த பொண்டாட்டியால மகிழ்ச்சி இருக்குமா நான் கேட்கிறேன். எப்படி இருக்கும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற சார். தாயினுடைய பாசம் சாதாரணம் கிடையாது. நம்ம 6 அறிவு படிச்ச மனித ஜீவன், 5 அறிவு படிச்ச உயரத்துல கூட தாய் தான் சிறப்பானது. எதை வச்சு தெரியுமா சொல்றேன்? இதுல எத்தனை பேர் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு தெரியாது. வாய்ப்பு இருந்தாலும் நாளைக்கு போய் பாருங்க, ரீல்ஸ்ல அழகா வரும். ஒரு மான் குட்டி அப்படி ஏரிய கடக்கிறதுக்காக ட்ரை பண்ணு சார். அந்த மான் குட்டியை முதல்ல பார்த்த உடனே சாப்பிடறதுக்காக வேகமா வரும். இத தாய் மான் குட்டி, தாய் மானு கரையில இருந்து பார்த்துட்டு ஆஹா நம்மளோட குட்டிய இந்த முதல்ல சாப்பிட போதேன்னு பார்த்துட்டு தான் குட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த முதலைக்கு குறுக்கால வந்து தன்னைத்தானே இறையா மாத்தி கொடுக்குது. தன்னையே பிள்ளைக்காக தியாகம் பண்ற ஒரே ஜீவன் உலகத்துல யாருன்னு கேட்டா அது என்னைக்குமே தாய் தானே சார். இந்த தாய்க்கு ஈடனே ஏதாவது சொல்ல முடியுமா? நாம இப்ப வாங்குறோம்ல ஒரு வலி, உங்களை அடிச்சா ஒரு வலி வலிக்கும்ல, அந்த வலிக்கு பேரு டெல்ஸ்னு சயின்ஸ்ல சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிட் இருக்கு. இப்ப நம்ம பால் அளக்குறோம்ல, எத்தனை சொல்லுவோம்? 2 லிட்டர் 3 லிட்டர்னு லிட்டர்ல சொல்லுவோம். தண்ணியா இருக்கிறத லிட்டர் கணக்குல சொல்லுவோம். அரிசி மாதிரி இருக்கிறத 4 கிலோ 5 கிலோன்னு எடை கணக்குல சொல்லுவோம். தூரத்தை கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாங்கக்கூடிய வலிய டெல்ஸ் சயின்ஸ்ல பேர் வச்சான். ஒரு மனிதன் அதிகபட்சமா எவ்வளவு டெல்ஸ் வலியை தாங்க தர தெரியுமா? 47 டெல்ஸ் வலிய ஒரு மனிதன் தாங்கலாம். 47க்கு மேல ஒரு பாயிண்ட் கூட போனா கூட நாம சாக வேண்டியதுதான். ரோட்ல போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த உயிர் எப்படி போகுதுன்னா 47 வல்டி டெல்ஸை விட தாண்டி போகிறப்ப அந்த உயிர் அந்த உடம்பு விட்டு பிரிஞ்சு போகுது. ஆனா ஒரு தாய் இந்த உலகத்துல ஒரு ஜீவனை உயிரை கொண்டு வர்றதுக்கு தாங்கக்கூடிய டெல்ஸ் வலி எத்தனை தெரியுமா? 47 டெல்ஸ் வலியை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட போனா கூட இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் என்று அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் ஒரு அம்மா இந்த உலகத்துல ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு பிரசவ காலத்துல கொண்டு வர்றப்ப தாங்கக்கூடிய டெல்ஸ் வலி 53 டெல்ஸ் வலியை தாங்கிதான் ஒரு பிள்ளைய பிரசவிக்கிறான்னு சொன்னா உயிரையே பணையமா வச்சு ஒரு உயிரை உள்ள கொண்டு வராளே, இந்த தாய்க்கு ஈரணியா யாரையாவது சொல்ல முடியுமா சார்? அதனாலதான் பேச்சுலரா இருக்கப்ப அப்பா அம்மா சொல் பேச்ச பசங்க கேட்கறது இல்ல. கல்யாணம் பண்ற முன்னே அம்மா சொல் பேச்ச கேட்கறது இல்ல. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் இவ பேச்ச கேட்கறதுக்கு அவங்க பேச்ச கேட்டிருந்தா உறுப்பு இருக்கலாம்னு சொல்லி நாங்க நினைக்கிறோமே. இந்த திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அம்மாவோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்கிறோம்னு சொன்னா தாரத்தை விட தாய் தான் சிறந்த உயிர். அந்த தாய்க்கு ஈரணியா யாருமே இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு பெரும் தூணாக இருப்பது என்றைக்குமே தாயே 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 என்று சொல்லி தாரம்ங்கிறவை இடையில வர்றவ சார். ஒரு ஆணுக்கு ஒரு தாரம் சரியில்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆனா ஒரு தாய் சரியில்லைன்னு இன்னொரு தாயை தேடி போக முடியுமா சார்? முடியாது. எந்த பசங்களுக்குமே யாருக்குமே சரி, அது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் தாரங்கிறது ஒண்ணுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாய் என்றைக்குமே ஒண்ணுதான். இந்த தாரம் மோசங்கிறத உங்களை வச்சு இந்த மேடையில ப்ரூவ் பண்ணுவா சொல்லிட்டு உட்காந்துறேன். ஏன் தாரம் மோசம்னு என்னைய வச்சு ஐயோ தாரம் பொதுவா ஆமா நீங்க தான் நடுவர், தீர்ப்பு எங்க பக்கம் கொடுக்கணும்ல. அதுக்காக உங்களை சாட்சியா வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி, ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா ஒரு புள்ள தூக்கல. அங்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்களா?
சதீஷ் சதீஷ் ராதா, செல்லு பாக்குற மாதிரியே பாக்குறாப்ல. சதீஷ் தூக்கல. ராதா சந்துரு யாரும் கை தூக்க. என்ன நீங்களே எப்படி உட்காந்து? ஏன் எனக்கு என்ன வந்துச்சு, நான் தூக்குறேன். ஆனா ஒரே ஒரு அண்ணன் மட்டும் அந்த இருட்டுல தூக்குனார். ஏன் தெரியுமா? ஏன்? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாப்பைய கேக்குறான், அவளை தென்னாவட்டா உட்காந்துருக்க, தூக்கு கைய சனின்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குலத்துல கேள்வி பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணமான பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல எப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷன் அவர்னா அந்த ஒரு கணக்கு தான் சார். இப்ப நீங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. அக்கா கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போது மனச்சாட்சியோடு சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற லேடிஸ் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசல அவரை வச்சுக்கணுமா மணிப்பரசல அப்படிங்கிறாங்க. அங்கே 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குங்கடி வந்து என்ன மணிப்பரிசை பார்க்க வராங்க. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசில வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க, நல்ல கை. 2 போட்டோ மணிப்பரிசில, அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். லோன் வாங்குற கோட்டருக்கு வச்சிருக்காங்கடா. பாத்தீங்களா? ஓட்டி புடி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவா, நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதான்டா. அப்ப நீங்க பாருங்க, இதே புருஷன் தான் வேணுமா இதே பொண்டாட்டி தான் வேணுமான்னா பாதி பேர் கை தூக்குனாங்க, தூக்கல அப்படி இருந்துச்சுல்ல. இப்ப மேடையில ப்ரூவ் பண்றேன். எப்ப எனக்கு இந்த ஜென்மத்துல வாச்ச அதே அம்மா தான் 7 ஜென்மத்து வாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு கைத்தறல விடுங்க பாப்போம். அதுதான் சார் தாய்க்கு இருக்கிற சிறப்பு, அதுதான் சார் தாய்க்கு இருக்கிற சிறப்பு. அதனாலதான் எங்க ஆள் பாட்டுல சொன்னா, தன்னுயிர பட்டினி போட்டு என்னுயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கர சேர்த்து இதையும் ஒற்றி வளர்த்த பவியலுக்கியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் ஒழிக்கியே, எனக்கே ஜென்மத்திலும் மோட்சம் ஒழிக்கியே. இஸ்லாம் மார்க்கம் கூட ரொம்ப அழகா சொல்லுது, தாயின் காலடியில் தான் உங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டிலும் கடவுளே வந்து இருந்து அந்த குடும்பத்தை காக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தாய் என்கின்ற ஒரு பிரதிநிதியை கடவுளே அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை எடுமாக சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மர் வேட்டனி இளநீ இராத்துக்கு கலம்புட்ட கம்லெட்டுக்கு வெள்ளரிக்கு அவச்சமிட்ட ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு இந்த பொண்டாட்டி, இது எல்லாமே டூப்பு. தாய் தான் டாப்பு. உயிரை எடுக்க 1000 உறவுகள் உண்டு, ஒருவனின் உயிரை எடுக்க 1000 உறவுகள் உண்டு, ஒரு உயிரை கொடுக்க அம்மாவை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் உண்டு? அன்பை சொல்லிக் கொடுக்க 1000 உறவுகள் உண்டு, அந்த அன்பை கூட அன்பா சொல்லிக் கொடுக்க அம்மாவை தவிர வேறு யாராவது உண்டா என்ற கேள்வியை கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி விளையாட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் கற்கத்திலே. நல்லா பேசியிருக்கார் பேராசிரியர் அபு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். தனக்கே உரித்தான பாணியில் சிறப்பா அப்படி செம்மையா எடுத்து சொல்லியிருக்கார். நான்லாம் இந்த அணியில இருந்தேன்னா எப்போ போயிருப்பேன் தான், 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு முக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. வாழ்க்கை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கா? அன்னைக்கு வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள, கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்த உங்களை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா தாய் ஒரு வக்காலமும் புள்ள ஒரு வக்காலமும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா ஆள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம், தாய் அழுவல பிள்ளை அழுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஏன்டா அழுகுறாங்க கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா அவன் கிட்ட அழுது கிடக்குறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துரு, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. அவசரப்பட்டு நடக்கவே முடியல, உனக்கு அதுக்கு பிரசவமா? மாடிப்படி ஏறதுக்கு பல மணி நேரம் உட்காந்துருந்து எந்திரிச்சு வரேன். 12 படியை 3/4 மணி நேரம் ஏறிருக்கேன். நீ 3 படி ஏற வேண்டியது, முக்கிட்டு உட்காந்துட வேண்டியது. சொல்லுது என்ன படி அகலமே இல்லை, ஏன் உட்கார்றதுக்கு வசதி இல்லையா, ஏறக்கு வைப்பான படி. நேற்று ஏறின படி இருந்திருக்கேன், ஊட்டி உப்படிச்சு குப்புற விழுந்திருப்பேன். போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தன் ஃபுல்லா தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தாயா. பொண்டாட்டி சொன்னா குடியாரப்பல ஏன்டா குடிக்கிற அப்படின்னா, இனிமே குடிக்கவே மாட்டேன்னு அவன் காலை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சவன் குடிக்க மாட்டேன்னு இப்போ சொன்னா ஊரே வேடிக்கை பார்க்குது, எந்திரிச்சு போயான்ட்டான். இவனு எந்திரிச்சு போயிட்டாக்கா, வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா, கொலுச காணாமையா. இவன் சொரையை திருப்பிக்கிட்டே இருந்திருக்கான், இவன் சொரனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணா தெரியுமா?
கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இன்னும் இவன் குடிக்கவே கூடாதுன்னு 4500 ரூபாய்க்கு வெள்ளியில் தாயத்து மந்திரிச்சு கட்டி விட்டுருக்கான். மத்தியானம் 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கான். ஏய் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு காசை பூரா வாங்கிக்கிட்டு 8 ரூபா கொடுத்துருக்கா, போய் இருந்துட்டு வாயான்னு. ஏன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் 8 ரூபா. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது சிந்தனை பல மாதிரி இருக்கு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் 8 ரூபா, கரூரில் 10 ரூபா, 9 ரூபா ஆக்கிட்டாங்க. 1 ரூபா சில்லறைக்கு என்ன பண்ணுவாங்க? மதுரையில் 10 ரூபா. நீ போகாத பஸ் ஸ்டாண்டே இல்லை உள்ள இருக்க. அவ்வளோ வாழ்க்கை அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால அங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட் வர போயிடுச்சு. இப்போ நாளைக்கு சிந்தனை. இப்போ 8 ரூபா கொடுத்துருக்கா, போனவே அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான். ஏதரா காசுன்னு இருக்கா, தாய்த்து போயிந்தேன்னு இருக்கான். எவ்வளோ கூட வச்சு குடிச்சா 1500 ரூபாய்க்கு வச்சு குடிச்சுட்டு இருக்கா. விட்டுருக்கா 2500 ரூபாய்க்கு வச்சுருந்தா ஆளுக்கு புல்லு வாங்கி அடிச்சிருக்கலாமாடான்னு அவ சொல்லியிருக்கான். இன்னைக்கு எங்கே பொண்டாட்டியால் நிம்மதியாக இருக்க முடியுது? பொண்டாட்டி இப்படி சொந்தக்காரங்க பூரா வந்தான்னா போதும், புத்திக்கிற ஆட்டம் போடுறோம். எங்க அண்ணன் எங்க மச்சான் எங்க சித்தப்பா நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா கோடால் தேய்த்து புசிட்டு குதுன்னு வருது, குப்புற வச்சு படுத்துறான். அன்னைக்கு எங்கள் அண்ணன் வர்றாங்கிறேன், உங்கள் அண்ணன் நான் வர்றேன் அப்படி முக்கு கடையில் 3 இட்லி வாங்கி கொடுத்து ரிவர்ஸில் அனுப்பிவிடு. இவனை உமானாத்தான் ரிவர்ஸில் அனுப்பி விடுறதுக்கு உச்சே வெட்டுதுங்கிறான். வாழ்க்கையில் பொண்டாட்டியால் எங்கே நிம்மதி இருக்கு? நீ யாரோ அண்ணன் தனியாக ரசித்து சிரிக்கிறார், விட்டு வந்ததுனால நினைச்சு சிரிக்கிறார். பக்கத்துல கரும்பு சுத்தி இருக்கு, கரும்பும் சுத்தி இருக்கும், அதுல விஷம் சுத்தி இருக்கும். பாத்துக்க, நாங்க எப்படி அருமையா மேடை போட்டிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு போய் மேடை போட்டு அவசரத்துல வர்றோம்னு சொல்லி 2 மாட்டு வண்டியை சேர்த்து வச்சிருந்துருக்காங்க. மாட்டு வண்டியை சேர்த்து வச்சு மேலே டார்ப்பா விரிச்சிட்டாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாதியில் எவன் கிளப்பி விட்டானோ தெரியலை. இந்த வண்டி ராஜபாளையம் பக்கம் போய்கிட்டு இருக்கு, இந்த வண்டி சிவிலிபுத்தூர் போய்கிட்டு இருக்கு. நடுவில் நான் தொங்கிக்கிட்டு கிடக்குறேன். இங்கடா வண்டியை காணாமனா இவங்க பேசிக்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க, இந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இங்கிட்டு போகுது. கடைசியில் இதில் ஓட்டி தீர்ப்பு யாருக்கு சொன்னீங்க? தீர்ப்பு மாட்டுக்கு தான் சொன்னேன். மனுஷன் புறம் தான் போயிட்டாங்களே, இவன் பின்னாடி கொஞ்சம் பேர் போகிறாங்க, இதுக்கு பின்னாடி பெரும் கூட்டமே போய்கிட்டு இருக்கு. லேடிஸ் வருதுன்னொடனே இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தூரில் போய் அம்மா இங்கே கொஞ்சம் பேசிட்டு பண்ணி நிப்பாட்டி நேற்று காலையிலாண்டா அனுப்பி விட்டாங்க. ஊரா பேசிட்டு தெரியுதுங்க. வாழ்க்கையில் நிம்மதி எங்கே இருக்கு? சந்தோஷம் எங்கே இருக்கு? பொண்டாட்டி என்பவள் வாழ்க்கையை கெடுக்க வந்த பிசாசு அப்படின்னு இவர் சொல்றார். அம்மா அப்படி இல்லை, நம்ம பெத்த தாய். எங்க அம்மாலாம் நான் எத்தனை மணிக்கு போனாலும், மகனே என் வயிற்ற பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்பான். நான் என் பொண்டாட்டி என் பாக்கெட் நிறைய பணம் வச்சிருக்கேனான்னு பார்ப்பேன். மஞ்சுநாதன் கொடுத்தானா அப்படின்னு பார்ப்பேன். இவ பாக்கெட்டை பார்ப்பான்னு பாதி எடுத்து நான் டவுசரில் வச்சுக்கிட்டு போயிடுவேன். அப்ப அந்த டவுசர் யாரு பாப்பா? டவுசர் என் மயம் பார்ப்பான். நான் ஆளுக்கு பாதியை பிரித்து கொடுப்பேன். வாழ்க்கை அன்னைக்கு போய் என் மயன் ஓடி போய் டவுசர் எடுத்து பார்த்துருக்கான். பணம் இல்லை, ஏன் பாக்கெட் இல்லாத டவுசர். அது அப்புறம் எப்படா பண்ணாரு? அன்னைக்கு பணத்தை எங்க வச்சீங்க? அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இங்க என் பணத்தை எப்படிலாம் பிளான் பண்றாங்க பாருங்க. என் பணம் எங்கெங்க வைக்கிறேன் அப்படின்னு பணத்தை பையில வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு இவன் சாவி அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். இவன் அனுப்பி நான் பைய வச்சுட்டு வரேன்.